அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, பொறாமை என்ற தலைப்பில் ஒரு செய்தியை நாம் தியானித்து பார்க்கலாம். பொறாமை என்பது மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் கேடானது. இவைகளால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அழிகின்றது. மற்றவர்களையும் அவன் அழிக்க முடியும். அது மாத்திரமல்லாமல் பொறாமையினால பல வகையான மோசங்கள் இந்த பூமியில நடக்கிறது, அநியாயங்கள் நடக்கிறது. மனசாட்சி அற்ற ஒரு நிலையில மனிதர்கள் வாழ வேண்டியதாக இருக்கிறது. ஆக இந்த பொறாமை என்பது மிகவும் கடினமானதும் மோசமானதும், இது மனிதருக்கு தேவையற்றதுமாய் இருக்கிறது என்பதை நாம் இந்த வேளையில சில கருத்துக்களை வைத்து நாம் பார்ப்போம். பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்பு உருக்கி என்று சொல்லி கூறுகிறது. பொறாமை பொதுவாக பிறருடன் ஒப்பீடு செய்வதால் வருவது. இது நாம் விரும்பியதை அடைய முடியாமல் தவிக்கும் போது பிறர் அதனை அடைவதை சகிக்க மாட்டாமல் வருகிறது. பிறரது வெற்றியை தவறான கோணத்தில் அணுகுவது நமது குறைகளையும் தோல்விகளையும் எடுத்துரைப்பது. பொறாமைக்காரன் சந்தேகவாதியும் கூட என்பதை நாம் கூறலாம். எதையும் நல்மனதுடன் அணுக மாட்டான். பிறரின் அணுகுமுறைகளை அலட்சியம் செய்து விமர்சன கணைகளை வீசிக்கொண்டிருப்பான். இது பிறரால் நம்மில் உருவாக்கப்படுவதல்ல, நாம் நமக்கு தாமே உருவாக்கி கொள்வது. இதன் லட்சியம் எதிர்ப்பு மனப்பான்மையுடன் விளங்குவது, பிறர் நஷ்டங்களில் மகிழ்வது, அவர்களின் மகிழ்ச்சியிலே துயரம் அடைவது. நற்பண்புகள் அனைத்தையும் கெடுக்கும் இப்பண்பு உத்தமத்தையும் நேர்மையும் அழிக்கும். எப்போதும் பிறர் கவனத்தை கவர வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே செயல்பட்டு கொண்டிருக்க வைக்கும். தாம் மறுக்கப்படுவோமா என்ற பயமும் இதற்கு காரணம். இது பிறரோடு உள்ள உறவு நிலைகளில் சரியான அன்புடனோ அக்கறையுடனோ இருக்க அனுமதிக்காது. குற்றம் கண்டு பிடிப்பதையே குறிக்கோளாக கொள்வது. உண்மையில் இது தன்னை மட்டும் உயர்த்தி காண்பிக்க வேண்டும் என்ற சாத்தானின் சிந்தையாகும். நாம் நமது தகுதிகளையும் திறமைகளையும் சூழல்களையும் தேவனே கொடுத்தார் என உணர்ந்திருப்பது முக்கியம். ஒப்பீடு செய்து வாழ்வது தவறான வாழ்க்கை முறையாகும். பிற சகோதரர்களை நம்மிலே கிறிஸ்துக்குள் மேன்மையுள்ளவர்களாக கருத வேண்டும். போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் 1 தீமோத்தேயு 6:6 கூறுகிறது. ஆகவே நாம் மற்றவர்களை கொண்டு பொறாமைப்பட்டு நாம் வஞ்சிக்கிறவர்களாக, நாம் எதையும் போதும் என்ற எண்ணம் மீறி நமக்கு எல்லாம் வேண்டும் என்று இச்சிக்கின்ற பண்புகள் பொறாமையினாலே நாம் பெற்றுவிடக்கூடாது. பிறரது தகுதிகளை வெற்றிகளையும் சாதனைகளும் மனம் திறந்து பாராட்ட வேண்டும். அவர்களை தட்டி கொடுக்கவும் தயங்கக்கூடாது. மகிழ்கிறவர்களுடன் மகிழ வேண்டும். அழுகுகிறவர்களுடனே அழவும் கற்றுக்கொள்ள வேண்டும். பொறாமை பாவம் என்றும் அது நம்மையே அழிக்கும் தீங்கு என்றும் எப்போதும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். எப்போதும் பிறரை விட மேலானவர்களாக இருக்க வேண்டும் என்ற வெறியை அகற்றிவிட வேண்டும். தேவன் நமக்கு சித்தமானவைகளை சித்தமானபடி வழி நடத்துவார் என்று சொல்லி விசுவாசித்து நடக்க வேண்டும். பிறர் உயர்ந்த இடங்களை அடைவதால் நமது திறமைகள் தாழ்ச்சி அடையாது. தாழ்மையே கிறிஸ்துவத்தின் இலக்கணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொறாமைக்கு மாறாக சொஸ்த மனம் நமக்கு ஜீவனை தரும். அதுதான் நீதிமொழியிலே 14:30 நாம் வாசிக்கிறோம். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவனை தரும் என்பதனால நாம் எல்லாவற்றிலும் குணமடைந்து எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கை சீர்பெற்று நலமுடன் வாழ்வதற்கு, நமக்கு ஜீவனை பெற்று ஜீவிப்பதற்கு நாம் பொறாமையற்றவர்களாக வாழ்வது நல்லது. பொறாமையுடன் வாழ்வோம் என்று சொன்னால் அது நமக்கே எலும்புருக்கியாக அல்லது மற்றவருடைய வாழ்க்கையை நாம் சீர்குலைத்து அவர்களை அழிக்கக்கூடியதாக காணப்படும். ஆகவே பொறாமை இல்லாமல் நாம் எப்போதும் மற்றவர்களை நாம் நேசிக்கிறவர்களாக, மற்றவர்களை நாம் மேன்மையாக எண்ணி, மற்றவருடைய உயர்வுகளை நாம் எண்ணி அவர்களுக்கு அதை நாம் சந்தோஷத்தினால் களி கூர்ந்து அவர்களை இன்னும் நாம் பாராட்டி
அவர்கள் நலமுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் மற்றவர்களை நாம் வாழ்த்தி ஆசீர்வதிப்பதே நமக்கு நற்பண்புகளாகும். பொறாமை விட்டு விடுவோம். எப்போதும் மற்றவர்களை நாம் பாராட்டுவோம், மற்றவர்களை மேன்மையாக எண்ணுவோம். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி நமக்கு சொன்ன போதனைகளை நாம் பெற்று யாரையும் பார்த்து பொறாமை கொள்ளாமல் நாம் மற்றவர்களை மேன்மையாக எண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.